जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தெய்வ பேதம் நீக்கியது பஞ்சாயதன மூர்த்திகள். இன்னொன்று விசேஷமாக அவர் பண்ணியது, எத்தனையோ மகான்கள் மகாபக்தர்கள் இஷ்ட தெய்வம் என்று ஏதாவது ஒன்றைத்தான் ஸ்தோத்திரித்திருப்பார்கள், அதன் உபாசனையைத்தான் பரப்பி இருப்பார்கள். நம்முடைய ஆச்சாரியால்தான் அத்தனை தெய்வங்களையும் ஸ்தோத்திரித்து அத்தனை தெய்வங்களின் வழிபாட்டுக்கும் பிரபஞ்ச சார தந்திரம் என்ற நூலில் வழிமுறைகளை விளக்கினார். அந்த ஞானிதான் இப்படியெல்லாம் பக்திக்கும் புது எழுச்சியை தந்தவர். குறிப்பாக ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு, சூரியன், விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர் என்ற 6 தெய்வங்களின் வழிபாட்டை பிரகாசப்படுத்தி நிலைநிறுத்தி ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாள் என்று பெயர் பெற்றார். தம்முடைய வழியையே முழுக்க அனுசரிப்பவர்களான ஸ்மார்த்தர்கள் என்பவர்கள் தெய்வ பேதம் பாராட்டாத சமரச பாவனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். நினைத்து ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு, விக்னேஸ்வரர், சூரியன் ஆகிய 5 சுவாமிகளையுமே பஞ்சாயதனம் என்பதாக வைத்து அவர்கள் பூஜிக்க வேண்டும் என்று விதித்தார். மார்க்கண்டேய சம்ஹிதையிலேயே இவ்விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பு 72வது கண்டம், 7வது பரிஸ்பந்தம், 27வது ஸ்லோகம். பஞ்சாயதனார்ச்சனம் பிரகர்த்வயம். இந்த 5இல் எந்த ஒரு சுவாமி இஷ்ட தெய்வமோ அதை நடுவில் வைத்து மற்ற 4ஐ 4 மூலைகளில் வைக்க வேண்டும். எது மத்தியில் இருந்தால் எதது எந்த மூலையில் என்பதற்கு விதி உண்டு. இப்படி எந்த சுவாமியையும் வைக்கலாமாயினும் தம்முடைய மடங்களில் சந்திரமௌலீஸ்வரன் என்ற ஈஸ்வரனின் நடுவில் வைத்து பூஜை நடக்கச் செய்திருக்கிறார். அம்பாள் திரிபுரசுந்தரியை மூலையாக இல்லாமல் பக்கமாக சமப்பிரதான்யம் கொடுத்து வைத்து இங்கே பூஜை. தெய்வ பேதம் பார்க்காதவர் குறிப்பாக ஈஸ்வரனை ஏன் நடுவில் வைத்தார்? எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இந்த 5 சுவாமிக்கும் கண், காது, மூக்கு வைத்து நாம் பிம்பம் அடிக்கணும் என்றில்லாமல் இயற்கையில் கிடைக்கும் 5 வகை கல்லுகளையே விசேஷ மூர்த்திகளாக சொல்லி இருக்கிறது. இவற்றில் விஷ்ணுமூர்த்தமான சாலக்கிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் கிடைப்பது. அம்பாள் மூர்த்தமான ஸ்வர்ணரேகா சிலா, அதாவது தங்க ரேக் ஓடும் கல்லு, தெலுங்கு தேசத்தில் மைக்கா சுரங்கங்கள் இருக்கும் கூடூர் பகுதியில் ஸ்வர்ணமுகி, அதாவது பொன்முகலி ஆற்றங்கரையில் கிடைப்பது. பிள்ளையார் மூர்த்தமான சோனபத்ரம் என்ற சிவப்புக்கல் சோன் நதியில் கிடைப்பது. துங்கபத்ரா மாதிரி சோனுக்கு பேரே சோனபத்ராதான். அது பாட்னாவுக்கு 20 மைல் மேற்கே கங்கையில் கலக்கிறது. அதன் கரையில் உள்ள கோயில்கார் என்ற க்ஷேத்திரத்திற்கு போயிருந்த போது, குறிப்பு 1935 ஏப்ரல் மாதத்தில் நானே ஆற்றில் முழுகி நிறைய சோனபத்ரம் எடுத்திருக்கிறேன். சூரிய மூர்த்தம்தான் ஸ்பட்டிகம். தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸ் உள்ள வல்லத்தில் யாரும் வெட்டாமல் இயற்கையாக அமைந்துள்ள ஏரியில் இந்த ஸ்படிகம் கிடைக்கிறது. 5இல் பாக்கி எது என்றால் ஈஸ்வர மூர்த்தியான பானம் என்னும் இயற்கையான லிங்கம். அது எங்கே கிடைக்கிறதென்றால் நர்மதையில். அந்த நர்மதை தான் தேச மத்தியில் ஓடுகிறது. அதாவது லோகத்துக்கே ஹிருதயமாக உள்ள பாரத தேசத்தின் நடு மையத்தில் ஈஸ்வரன் தான் தாமே இயற்கையாக எழுந்தருளியிருக்கிறார். அதனால் லோகம் முழுவதன் க்ஷேமத்துக்காகவும் மடத்தில் பூஜை நடக்கும் போது மத்திய மூர்த்தியாக ஈஸ்வரன் தான் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் வைத்திருப்பார் போல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சந்திரமௌலீஸ்வரர் பானலிங்கம் இல்லை, ஸ்பட்டிகலிங்கம். ஏன் அப்படி என்று அப்புறம் கதை சொல்கிறேன். நாம் இந்த பஞ்சாயதன சிலாக்களை, அதாவது கற்களை பூஜையில் வைத்து விட்டோமானால்
நேபாளத்தில் இருந்து தஞ்சாவூர் வரை தேசம் முழுதையும் நம் அகத்துக்குள் ஒன்று சேர்த்து வைத்துவிட்ட மாதிரி. தேச மத்தியில் குடிக்கொண்ட பரமேஸ்வரன் இந்த தேசம் முழுவதிலுமே 4 திசைகளிலுமாக சோம்நாத், ஸ்ரீசைலம், உஜ்ஜயினி, ஓம்கார் மந்தாதா, இது நர்மதா தீரத்திலேயே இருப்பது, பரலி, நாகேசம், காசி, பீமசங்கரம், ராமேஸ்வரம், இது தமிழ்நாட்டு தெற்கோரத்தில் இருப்பது, திரையம்பக், நாசிக்கிட்டே இருப்பது, கேதார்நாத், குஸ்ருனேஸ்வர் அதாவது எல்லோரா என்ற 12 மகா க்ஷேத்திரங்களில் ஜோதிர்லிங்கமாக வியாபித்திருக்கிறான். ஆச்சாரியால் அத்தனை இடத்துக்கும் போய் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு ஸ்லோகமாக 12 லிங்க ஸ்தோத்திரம் என்று அனுகிரகித்திருக்கிறார். மொத்தத்தில் சகல ஜனங்களையும் பக்தியினால் அரண் குடிமக்களாக்கி ஆச்சாரியால் ஒன்று சேர்த்தார். ஆனந்தகிரியத்தில் அவர் ஒவ்வொரு எதிர் சித்தாந்தியாக ஜெயித்து வைதிக மதத்திற்கு திருப்பினதை சொல்லும் போது பல இடங்களில் அவர்களை சுத்தாத்வைதி அதாவது சுத்த அத்வைதிகளாக்கினார் என்று மட்டும் சொல்லாமல் பஞ்சாயதன வழிபாடு செய்யும் பஞ்ச பூஜா பராயணர்கள் ஆக்கினார் என்றும் இருக்கிறது. அதோடு நித்திய கர்ம சக்தர்களாக்கினார், ஸ்மார்த்த ஸ்ரௌத்த சகல கர்மசீலர்களாக ஆக்கினார். அதாவது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் உள்ள சகல கர்மானுஷ்டானமும் செய்ய வைத்தார் என்றும் இருக்கிறது. இப்படி கர்மா பக்திகளின் மூலம் எல்லாரையும் ஞானத்துக்கு மெல்ல ஏற்றினார். ஸ்வதர்மப்படி கர்மா செய்வது பிளஸ் பூஜை செய்வது என்று 2 வைத்தது மட்டும் இல்லை, ஸ்வதர்ம கர்மாவையே பூஜையாக ஈஸ்வரார்ப்பணம் பண்ணு என்றும் சொல்லி இருக்கிறார். சோபான பஞ்சகத்தில் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் என்று சொல்லி உடனேயே தேன அந்த கர்மானுஷ்டானத்தாலேயே ஈசஸ்ய விதீயதாம் அபிசிதிஹி ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்பட்டதாகட்டும் என்கிறார். இதுதான் அவனே பல தாதா என்று பல தியாகம் பண்ணும் நிஷ்காமிய கர்மயோகம். இப்படி கர்ம மார்க்கிகளையும் ஆச்சாரியால் பண்ண வைத்தார். அதிலிருந்துதான் எந்த கர்மா ஆரம்பத்திலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றும் முடிவில் ஜனார்த்தனக பிரீத்தியர்த்தாம் என்றும் சொல்லுவதாக ஏற்பட்டது. ஈஸ்வர பிரீத்திக்கு ஆரம்பித்து ஜனார்தன பிரீத்திக்கு முடிப்பதில் சிவ விஷ்ணு அத்வைதமும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.